அடைச்சி வந்தது வரதவா ஏன்டி ஒப்பரை வச்சுக்கிட்டு இருக்க காரணம் இல்லாமல் அவன் நீங்களாம் நினைக்கிறது எனக்கு தெரியுது. காரணம் இல்லாமல் இல்லைங்க, காரணம் இருக்குது. அது வந்து நம்ம ஜின் வந்து மினிட்ஸ்லேருந்து வந்துட்டாரு. ஆர்மிஸ் அவசரப்பட்டு இதுமாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிற ஐடியாக்களை வந்துடாதீங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. ஜின்னு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரோட்டில் இறங்கி குத்தாட்டம் போகிறவங்களுக்கு சந்தோஷமாக ஆடிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஆட்டம் போட்டதெல்லாம் பிகிட்டுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரியல. பஞ்சாயத்து ஊரை விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. பிகிட் வந்து ஜின் வந்து அடுத்த நாளே ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றாங்க. அந்த ஈவெண்ட்ல நம்ம ஜின் வந்து ஒரு 1000 ஆர்மிஸை ஹக் பண்ண போறாரு. ஆக்சுவலாக அந்த ஹக் ஈவெண்ட் நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த கிளிப்பை போகிறேன், நீங்களே பாருங்க. இப்படி நம்மளாம் கும்பிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஈவெண்ட்டை வைக்க சொன்னது நம்ம சின்னதான். என்னடா இது, என்னம்மா இது? ஆக்சுவலாக ஜின் இந்த ஈவெண்ட் எதுக்காக வைக்க சொல்லியிருப்பாருன்னா, எஸ்டர்டே நம்ம பிடிஎஸோட டெபியூட் டே. இந்த டேவை ஆர்மிஸ் கூட செலிப்ரேட் பண்ண நம்ம ஜின்னு நினச்சிருக்காரு. அது நினச்சது தப்பு கிடையாது. கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் நம்ம ஜின்னு. அப்படி யோசிச்சிருந்தா நம்மளாம் அப்படி கதறி இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவரனும் இல்லையோ நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா கிறுக்கா போய் வேலையை பாரு. லூசா இவனுக்கு ஆட்டம் நடந்துட்டு இருந்தா சரி, ஓகேப்பா, இதோட இந்த வீடியோ கேண்டு கடை கொடுத்துருவோம். இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எப்படிலாம் கும்பிட்றீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேர்ந்து கும்பிடுவோம். வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.